மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தபால் வாக்குகள் காலை 8 மணிக்கும் மின்னணு வாக்குகள் 8:30 மணிக்கும் எண்ணப்படும். மொத்தம் 62 மையங்களில் வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தனர். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க அன்புமணி வலியுறுத்தல். மேகதாது அணை குறித்து ஒரு சார்பாக விவாதித்து முடிவெடுக்கப்படும் ஆபத்து என கருத்து. இரண்டாயிரத்தி 27ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. ஜூலை 31ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல். நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. தமிழ்நாட்டில் 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பம் பதிவு. அதிகபட்சமாக வேலூரில் 107, கரூர், பரமத்தி மற்றும் ஈரோட்டில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கோடை வெயிலால் தமிழ்நாடு முழுவதும் ஐஸ்கிரீம் விற்பனை மற்றும் உற்பத்தி அதிகரிப்பு. ஐஸ்கிரீம் நிறுவனங்கள் கலப்படம் செய்வதாக தகவல் பரவிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை தீவிர கண்காணிப்பு. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை. வேளாங்கண்ணி அருகே மீனவர்களின் வலையை அறுக்க முயன்றதாக புகார். இலங்கை மீனவரை சிறைப்பிடித்து வந்த தமிழ்நாடு மீனவர்கள். சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் எல்பிஜி சிலிண்டர் கொண்ட டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தம். 3 மாதங்களாக வாடகை வழங்காததை அடுத்து தொடங்கியது போராட்டம். மதுரை பாப்பாப்பட்டி கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். தங்களது கிராமத்தில் நடந்த தேர்தல் தொடர்பாக காட்சிகளை சித்தரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 மாநிலங்களவை எம்பிக்கள் பாஜகவில் இணைந்ததற்கு குடியரசு துணைத் தலைவர் ஒப்புதல். மாநிலங்களவையிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆம் ஆத்மி கட்சியின் கோரிக்கை நிராகரிப்பு. விஜயவாடா, திருப்பதி உள்ளிட்ட ஆந்திர நகரங்களில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு. சில பங்குகள் மூடப்பட்ட நிலையில் விற்பனை நிலையங்களில் குவியும் மக்கள். ஆந்திராவில் எரிபொருள் விநியோகத்தை உடனடியாக சீரமைக்க எண்ணெய் நிறுவனங்கள் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. எந்த ஒரு பெட்ரோல் பங்க் வாசலிலும் இருப்பு இல்லை என்ற பலகை இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தல். இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள மேற்கு வங்கத்தின் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தின் பள்ளி வளாகத்தில் கிடந்த 8 நாட்டு வெடிகுண்டுகள். ஏற்கனவே மாநிலம் முழுவதும் கைப்பற்றப்பட்ட 100 நாட்டு வெடிகுண்டுகள் குறித்து NIA விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மீண்டும் சர்ச்சை.